ஈரானில் ஃபோர்டோ உள்ளிட்ட 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு. நேரலை விவரம். ஈரானில் உள்ள ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் உள்ளிட்ட 3 அணுசக்தி தளங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் மீதான எங்களது வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் முடித்துவிட்டோம். அனைத்து விமானங்களும் இப்போது ஈரான் வான்வெளிக்கு வெளியே உள்ளன என்று அவர் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து விமானங்களும் அமெரிக்காவிற்கு திரும்பி வந்தன என்றும் ட்ரம்ப் மேலும் கூறினார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களில் பி-2 குண்டுவீச்சு விமானங்கள் ஈடுபட்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்காக அமெரிக்காவின் பி-2 ரக ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்க தீவுப் பகுதியான குவாமுக்கு முன்பே மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஊகத்தை அதிகப்படுத்தியிருந்தது. ஃபோர்டோ தகர்க்கப்பட்டுவிட்டது. ஃபோர்டோ தகர்க்கப்பட்டுவிட்டது என்ற ஒரு புலனாய்வு பயனரின் பதிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுபதிவு செய்துள்ளார். இது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் உலகிற்கு ஒரு வரலாற்று தருணம் என்று அவர் தனது ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டுள்ளார். ஈரான் இப்போது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் முழு ஒருங்கிணைப்பு. இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுடன் முழு ஒருங்கிணைப்பில் இருந்தது என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் இஸ்ரேலிய பொது ஊடகமான கானிடம் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை தெரிவித்துள்ளது. ஃபோர்டோ ரகசிய ஈரானிய அணுசக்தி தளம். தலைநகரம் டெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் 60 மைல் 96 கிமீ தொலைவில் ஒரு மலைப்பகுதியில் போர்டோவில் யுரேனியம் செறிவூட்டல் தளம் அமைந்துள்ளது. நிலத்தடி வசதி, யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தப்படும் மைய விலக்கு இயந்திரங்களையும் சிறிய சுரங்கப்பாதைகளின் வலையமைப்பையும் கொண்டிருந்த 2 முக்கிய சுரங்கப்பாதைகளைக் கொண்டதாக கருதப்படுகிறது. இந்த தளத்தை தாக்குமாறு அமெரிக்காவிடம் இஸ்ரேல் ஏற்கனவே முறையிட்டது. ஏனெனில் நிலத்தடியில் இருந்த அந்த அணுசக்தி தளத்தை தகர்க்கும் திறன் கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டு அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது. ஈரான் பதில். அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு இலக்கான அணுசக்தி தளங்களை தாங்கள் ஏற்கனவே காலி செய்துவிட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது. ஈரானின் அரசு ஊடகத்தின் துணை அரசியல் இயக்குனர் சன் அபேதனி அரசு தொலைக்காட்சியில் தோன்றி பேசினார். ஈரான் இந்த 3 அணுசக்தி தளங்களையும் முன்னதாகவே காலி செய்துவிட்டதாக அவர் கூறினார். ட்ரம்ப் சொல்வது உண்மையாக இருந்தாலும் கூட ஈரான் அந்த அணுசக்தி தளங்களில் இருந்த பொருட்களை ஏற்கனவே பாதுகாப்பாக வெளியே எடுத்துவிட்டதால் இந்த தாக்குதலால் பெரிய பின்னடைவு எதையும் சந்திக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.